CSK definite. அதான் வயசாகி வந்துருக்கு. CSK win பண்ணிருக்கு. எவ்வளவு உங்களுக்கு போல்ட்டா சொல்றீங்க? ஃபேன். தல சொல்றேன்னு சொல்றேன். ஃபேன். நீங்க தலை பண்ணாம ஆமா. மேம் எல்லாம் ஒரு பேட்டி விடுறாங்க தலை முன்னாடி ஆட மாட்டேன் லாஸ்ட்ல ஆடுறது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? புரியல. இல்ல மேம் எப்பவுமே தலை பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆட வந்தா ஒரு 6 இல்ல 5 வந்தா கரெக்டா வந்து வின் பண்ணல சான்ஸ் சொல்றாங்க. எல்லாம் தலை வந்து கடைசியா வராரு, முன்னாடி பிளேயர் இறக்கி விட்டுறாரு, கடைசியா வராருன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து இப்படிதான் லவ்ஸ் பண்றாங்க. அந்த ஒரு தலை வந்தாலே போதுங்க. ஃபர்ஸ்ட் வராரோ லாஸ்ட் வராரோ கிங் என்ட்ரி எங்களுக்கு போதும். ஆமா थैंक यू. டெல்லி தொடர்ந்து 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. சென்னை will be back in form. ஓகே சார். CSK வின் பண்ண நினைக்கிறீங்களா? CSK தான் வின் பண்ணும். சூப்பர் சார். வின் பண்ணி ஆகணும் அந்த நிலைமையில இருக்கும். சார் இன்னைக்கு சென்னை வின் பண்ணுமா டெல்லி? கண்டிப்பா வின் பண்ணும் சார். இதுல என்ன டவுட்? நிச்சயமா வின் பண்ணுவோம். கண்டிப்பா வின் பண்ணாம வின் பண்ணனும். யார் வின் பண்ணுவா? அப்படி சொல்ல முடியும். இன்னைக்கு க்ரூஷியலா இருக்கும் நினைக்கிறீங்க. இன்னைக்கு டோனியோட தலைமையில இன்னைக்கு CSK தான். இல்ல சார் ருத்ராஜ் கேவா தான் கேப்டன். மறுபடியுமா நான் பார்க்கல. இனிமேல் போவோம். ரோனியோட பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ரோனியோட பேரண்ட்ஸ் அவங்களோட இது எப்படி இருக்கு பாப்போம். இன்னைக்கு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயதானே. ஆமா எப்பவுமே நம்ம தோக்குறவா போவோம். போல்ட்டா சொல்றீங்க நீங்க? எப்பவுமே நம்ம தோக்குறவா போவோம். ஒரு நம்பிக்கை CSK மேல எப்பவுமே தோக்குறவா போவோம். அதெல்லாம் தோக்க மாட்டோம். கப்புன்றத நம்ம தான். கண்டிப்பா போவோம். ஏன் போவோம்? நான் ஸ்கூல்ல இருந்து ஓதிலாம் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் போறீங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் டைம் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே டிக்கெட்லாம் கட்டிட்டீங்களா? சரி கண்டிப்பா இப்ப டோனி ஏதாச்சும் பண்ணுவாரா மேட்ச்ல? கண்டிப்பா பண்ணுவாரு. இந்த தடவை தோனி தரிசனம் இருக்கு. யாரோட ஸ்கில் ரொம்ப க்ரூஷியலா இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது மேட்ச் பற்றி. பட் நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன பண்ணேன்னா தோனியை கொஞ்சம் முன்னாடி ஆட விட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல ஆட விடாம அந்த 10 விக்கெட்ஸ் மேல அவரால் லீக் பண்ணியது மூட்டு வலி இருக்கு. அதனால தான் அவர் வந்து டெய்லண்டர்ல வராரு. லாஸ்ட் ஒரு 2 to 3 ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஹெல்த்துக்காக அவர் வந்து லாஸ்ட் 2 to 3 ஓவர்ஸ் வராரு. பட் ஹெல்த்தை பாத்தீங்களா போன வாட்டி விட்டாங்கல்ல. போன வாட்டி ஆனால் வின் பண்ணியிருக்கலாம். தோனி வந்து முன்னாடி விளையாடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போன வாட்டி CSK தான் வின் ஆயிருக்கும். பட் மேபி ஒரு அன்லக் டைம்னால RCB வின் ஆயிருக்கலாம். இல்லைனா எதனா ஒரு மந்திரம் போட்டுருக்கலாம். CSK எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அது கொஞ்சம் சேடா தான் இருக்கு. பட் ஆனா இந்த மேட்ச்ல எனக்கு ஹோப் ஓகேவா? இன்னைக்கு ஏதாச்சும் பிளான் அன்னைக்கு வின் பண்ணுவாங்களா? CSK வின் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. CSK அவங்களுக்கு எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? சிக்ஸர் துபே. சார் தோனி. நான் வந்து இங்க தான் ப்ரோ, நங்கநல்லூர்ல இருந்து வரேன் ப்ரோ. கிட்டத்தட்ட 13 வருஷமா CSK ஃபேன் ப்ரோ. அவ்வளவுதான்.